வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்பிள் 24/7 தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஆர்டிஓலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன். என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஸோ இந்த டிஆர்டிஓ நோட்டிஃபிகேஷனில் ஜேஆர்எஃப்ங்கிற பேசிக்காக ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அப்படிங்கிற பொசிஷனுக்காக தான் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனிங் அண்ட் இன்டர்வியூ இருக்கும், ஓகேங்களா. பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரொஃபைல் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க அண்ட் இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ என்னென்ன டிசிப்ளினில் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல். ஸோ நீங்கள் பிஇ பிடெக் முடிச்சிருந்தால் உங்களுக்கு கேட் ஸ்கோர் முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கேட் அல்லது நெட்டில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கணும், குவாலிஃபை ஆகிருக்கணும். அப்படி இல்லைனா எம்இ எம்டெக் படிச்சிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன், உங்களோட கிராஜுவேஷன்லேயும் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் பாஸ் ஆகிருக்கணும், எம்இ எம்டெக்லேயும் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் பாஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது தான் க்ரைட்டீரியாவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டைஃபன் வந்து 37,000 per month சொல்லியிருக்காங்க. அண்ட் கட் ஆஃப் டேட் வந்து 25/9/2025 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் 28 years அப்படிங்கிறத மேக்ஸிமம் ஏஜாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.drdo.gov.in, அதாவது அந்த பேஜ்லேருந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி, ஏன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் ஹார்ட் காப்பி தான் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உங்களோட மார்க் ஷீட், கேஸ்ட் சர்டிஃபிகேட் அண்ட் ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி டைரக்டர் ADRDE ஆக்ரா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், DRDO, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 51, ஸ்டேஷன் ரோட், ஆக்ரா கண்டோன்மெண்ட் 282001 அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் அப்ளிகேஷன் ஃபார் ஃபெல்லோஷிப் ஆஃப் JRF, ரைட் ஃபெல்லோஷிப் நேம், சப்ஜெக்ட் கோட், டிசிப்ளின் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த சப்ஜெக்ட் கோடுக்கு எந்த டிசிப்ளினுக்கு அப்ளை பண்ணுறீங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி அனுப்புங்க அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மோட ஃபார்மெட் நீங்கள் எங்கே எப்படி அனுப்பணுங்கிறதுக்கான ஃபார்மெட்டும் இதிலே அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு குவாலிஃபைட் அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாமே ஒரு நல்ல பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். யூ கேன் கெட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ், குட் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா. ஏன்னா கவர்மெண்ட் செக்டாரில் போகும்போது உங்களுக்கு நல்லாவே இருக்கும், உங்களோட பேவும் இருக்கும் அண்ட் உங்களோட எக்ஸ்போஷர் வந்து நிறையா இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் கெரியர் டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் இது யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நாளையும் நமதே, வேலையும் நமதே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.